வீட்டுக்கு யாராவது தேடி வந்து அம்மா கத்திரிக்காய் வச்சிருக்கம்மா, அம்மா நான் கீரை வச்சிருக்கேம்மா, அம்மா நான் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சிருக்கேம்மா வாங்கிக்கிறீங்களா? ஐயா வேணாம்மா வேணாம்மா போமா போமா அப்படின்னு திருத்தக்கூடாது. வீட்ல இருக்குமா, வீட்ல வாங்கின்னு வந்துட்டாங்க, இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே இந்த குபேர சம்பத், குபேரரோட கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதே போல வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த வடகிழக்கு மூலையில இந்த மாதிரி குபேரனோட விக்கிரகத்தை நம்ம வந்து வைக்கலாம். இந்த குபேரனோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிற்றின்னு சொல்லுவாங்க. குபேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை உகந்த நாள். ஸோ அவருக்கு எல்லோன்றது ரொம்ப ரொம்ப உரித்தான கலர். ஸோ குபேரன்னா கிரீன் கலர் ஆச்சு. நீங்க என்ன எல்லோனா குபேரன் வந்து புதனோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனுக்கு அதிபதி யாருன்னா பெருமாள். பெருமாளுக்கு தான் கிரீன் வரணும். லக்ஷ்மி தேவிக்கு வந்து சிகப்பு வரும். லக்ஷ்மி தேவிக்கும் கிரீன் பண்ணலாம், சிகப்பும் பண்ணலாம். அதே மாதிரி குபேரனுக்கும் கிரீனும் வைக்கலாம், எல்லோ வைக்கலாம். ஆனா உரித்தான கலர் இதுதான் அவரோட கலர் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ தான் சொல்லணும்னா இது வந்து இதுக்கு பேர் வந்து சிற்றின் பேரு. கல்லாலான மரத்துக்கு பேர் வந்து கற்பக விருட்சம்னு பேரு. ஸோ அந்த கற்பக விருட்சத்துக்கு கீழே குபேரன் வந்து சுகபோகமா ஹாயா அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வடகிழக்கு மூலை பார்த்த மாதிரி உங்க வீட்டில் வைங்க. ஜவ்வாது பவுடர்கள் நிறைஞ்ச மாதிரி வைங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மாற்றங்களை வந்து அவர் எடுத்து தருவாருன்னா இந்த குபேர மூலை எந்த வீட்டில் ப்ராப்பரா இருக்குதோ அதே மாதிரி கிழக்கு திசை, அந்த கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா கிழக்குல வடக்கா இருக்கலாம், இல்ல கிழக்குல மேற்கா இருக்கலாம். அது வந்து ஓப்பனா இருக்கணும். நிறைய காற்றுகளும் நிறைய வெளிச்சங்கள் உள்ள வர மாதிரி வச்சிங்கன்னு சொன்னோம்னா வாஸ்து ரீதியா நிறைய மாற்றங்களை நீங்க வந்து பார்க்க முடியும்.